ஹலோ ஆல். பிட்காயின் பிளாக் செயின் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிட்காயின் அப்படின்றது 2008 சட்டோஷி நக்கமோட்டோ அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பர்சனா இல்லை குரூப் ஆஃப் பீப்புளா அப்படின்றது இன்னும் யாருக்குமே தெரியல. ஸோ அந்த ஒயிட் பேப்பரோட டைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா பியர் டு பியர் எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம். அதாவது தேர்ட் பார்ட்டிஸ் சச்சஸ் பேங்க்கோ இல்லை இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்லாமல் என்னால் இன்னொருத்தருக்கு பணம் அனுப்ப முடியும் அப்படின்னா அது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டெக்னாலஜி தான் வந்து பிளாக் செயின். ஸோ பிளாக் செயின் பற்றி பார்க்கலாம். ஒரு சினாரியோ எடுத்துப்போம். இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 1000 rupees அனுப்பணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவேன், லைக் யூபிஐயில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணுவேன். ஸோ பேங்க் என்ன பண்ணுவாங்க, என்னோட அக்கௌண்ட்டில் இந்த 1000 rupees இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்துச்சு அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டில் 1000 rupees மைனஸ் பண்ணிட்டு என்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டில் 1000 rupees ஆட் பண்ணிப்பாங்க. சரி, இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் எடுத்துப்போம். ஸோ இதில் என்ன அப்படின்னா எனக்கும் என்னோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா எங்களுக்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை நாங்கள் வந்து ஒரு காமனாக ஒரு பேப்பரில் என்ட்ரி பண்ணிகிட்டே வரோம் அப்படின்றது தான். ஸோ நான் எவ்வளோ அமௌண்ட்டு என்ன டேட்டுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்றத நான் அந்த ஷீட்டில் எழுதிட்டு சைன் போட்டுருவேன். சேம் டே அந்த பர்சனும் எழுதிட்டு சைன் போட்டுறாங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் அந்த பேப்பர் முடிஞ்சோடனே பேப்பர் எடுத்து தனியாக வச்சிடறோம். ஸோ நெக்ஸ்ட் ஷீட்டில் அதே மாதிரி என்ட்ரி பண்ண ஆரம்பிக்கிறோம். கண்டினியூ ஆகிட்டு அந்த பேப்பர் வந்து அடுக்கிக்கிட்டே போகிறோம். ஸோ இப்போ இந்த ஒரு பேப்பர் தான் வந்து ஒரு பிளாக் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த பிளாக்ல என்ன இருக்கும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். யாருக்கு எவ்வளோ பணம் அனுப்பியிருக்கா அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டாக அடிக்கிட்டே போகிறதுனால இது வந்து செயின் ஆஃப் பிளாக்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிளாக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்லி ரீட் அண்ட் ரைட் தான் பண்ண முடியும். இது வந்து எடிட்டோ டெலீட்டோ பண்ண முடியாது. ஸோ இதனால தான் வந்து இதை இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 2 பேர் தான் இருக்கிறதுனால நீங்கள் 2 பேருக்குள்ளேயுமே ஒரு கன்சென்சஸ் இருக்குது, லைக் ஒரு அக்ரிமெண்ட்டில் இதுதான் அப்படின்றது. பட் ஆனால் ரியல் டைமில் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து குளோபல் ஸ்கேல் நடக்கும். ஸோ லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கப்போ இதை யார் உட்காந்து வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் வந்து மைனர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வேலிடா அப்படின்னு பார்ப்பாங்க. ப்ளஸ் இதுதான் இந்த செயின் பிளாக் செயினில் நெக்ஸ்ட் பிளாக்காக வரணும் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது மைனிங் அவங்க பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அந்த பிளாக் செயினோட நேட்டிவ் கரன்சிலேயே ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இப்போ பிட்காயின் பிளாக் செயினில் அவங்க மைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிவார்ட்ஸ் வந்து பிட்காயின்லேயே இருக்கும். சேம் வே ஒரு பிளாக் செயின்லேயும் அந்த நேட்டிவ் கரன்சியில் ஒரு டிரான்சாக்ஷன் தான் என்ட்ரி பண்ண முடியும். பிட்காயின் பிளாக் செயினில் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே பிட்காயினில் இருக்கும். அதே இது ஈத்தீரியம் மெயினெட்டில் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷனுமே அதோட நேட்டிவ் கரன்சியான ஈத்தரில் தான் இருக்கும். ஸோ இந்த மைனர்ஸ்லாம் வந்து உலகம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டடாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த டெக்னாலஜியை வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோ கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் சினாரியோவில் என்னெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உடனே பணம் அனுப்ப முடியும். இப்போ நார்மலாக பேங்க் மூலமாக இப்போ ஃபாரின் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 to 4 days ஆச்சும் ஆகும். செகண்ட் என்ன அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்டு. இப்போ பேங்க் அந்த மாதிரிலாம் ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி கிட்ட தான் வந்து எல்லா பவருமே இருக்கும். தேர்ட் வந்து இது வந்து ஹைலி செக்யூர்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து கிரிப்டோகிராஃபி மூலமாக வந்து செக்யூர் பண்ணியிருப்பாங்க. நான் பிட்காயின் பிளாக் செயின் பற்றிலாம் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் பிட்காயினோட ப்ரீ ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா அதுவே ஒரு 40 years ஆஃப் ரிசர்ச் ஒர்க் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டெக்னாலஜி இன்னோவேஷன். அண்ட் ஸோ இதுலேயே நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ எப்படி இது வந்து எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க, ஏன் வந்து டெலீட்டும் பண்ண முடியாது, இப்போ மைனஸாக இருக்கிறவங்க அவங்க வந்து எப்படி இது வெரிஃபை பண்ணுறாங்க, வேறு இடத்துல இருக்காங்க, ஸோ இதுதான் அடுத்த பிளாக்ல அவங்களை எப்படி கண்டுபிடிப்பாங்க, ஸோ எப்படி கிரிப்டோகிராஃபி எப்படி இதில் வேலை செய்யுது, ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.